வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த எண்கணித ஜூலை மாதம் 2024 மாத ராசி பலன். பிறப்பு தேதி 1-2-3 தேதிக்கு உரிய பலன் சார்ந்த தாக்கத்தை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். எண்கணிதத்தின்படி இந்த ஜூலை மாதம் ஆண்டின் 7வது மாதமாக வருகிறது. இந்த 7 எண் கேதுவின் செல்வாக்கி கொண்டு செயல்படுகிறது. இந்த மாதத்தில் கேது பகவான் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் என்று இதனால் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த ஆண்டின் எண் என்பது 8ஆக இருக்கிறது. எனவே ஜூலை 2024 கேது மற்றும் சனியை தவிர சுக்கிரனுடைய தாக்கத்தையும் ஏற்படுத்தும். எண் ஜூலை 2024 மாதம் பொதுவாக இந்த ஜூலை மாதம் ஆன்மீகம், புனிதர், பெண்கள், அவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கணினி தொடர்பான சிக்கலுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. நல்ல ஊக்கமளிக்கும் பேச்சாளர் அல்லது கதை சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுகளை சந்திக்க நேரிடும் அரசியல்வாதிகளுக்கும் சிரமமான ஒரு சூழலை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஜூலை 2024 உங்கள் எண்ணுக்கு எப்படி இந்த மாதம் இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மற்றும் இந்த எண்கள் பல்வேறு கிரகங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. எண் 1க்கு சூரியன், 2க்கு சந்திரன், 3க்கு வியாழன், 4க்கு ராகு, 5க்கு புதன், 6க்கு சுக்கிரன், 7க்கு கேது, 8க்கு சனி, 9க்கு செவ்வாய் ஆகிய இந்த கிரகங்களின் இயக்கம் அவற்றின் காரணமாக ஜாதகரின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. மேலும் அவற்றுக்கு இந்த கிரகங்களால் நிர்வகிக்கப்படும் எண்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் இந்த பிறப்பு தேதி எண் 1-2-3 தேதிக்கு உரிய எண்கணித இந்த ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு எண்கணித மூலம் ஒருவரின் தொழில், நிதி, காதல் வாழ்க்கை, ஆரோக்கியம் மற்றும் அந்த நபரின் வாழ்க்கை, ஆளுமை பண்புகள் மற்றும் அவரின் எதிர்காலம் கணிப்புகள் சார்ந்து நம்மால் ஒரு எண்கணித ஜோதிடரால் விரிவாக பார்க்க முடியும். நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 1, 10, 19, 28 தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் 1ஆக இருக்கும். உங்கள் பிறப்பு தேதி எண் 1ஆக இருக்கும் சமயத்தில் ஜூலை மாதம் உங்களுக்கு 7, 8, 6, 2 மற்றும் 1 எண்களின் விளைவை கொண்டிருக்கும். அது சார்ந்த எண்களுடைய பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஜூலை மாதம் சராசரியாக அல்லது ஒரு சராசரியை விட சற்று சிறந்த முடிவுகளை நீங்கள் பெறக்கூடிய நன்மையில் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் மிகவும் செல்வாக்கு மிக்க எண் என்பது 7ஆக இருக்கிறது. உங்கள் பிறப்பு தேதி 1 உடைய நேர்மறையான தொடர்பை கொண்டுள்ளது மற்றும் பெரும்பாலான முடிவுகளை நீங்கள் உங்கள் சார்ந்த முன்னிலை வகிக்கும் போது எண்கள் 8 மற்றும் 6 இந்த மாதம் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடும். ஆகவே இந்த எண்களை சற்று கவனமுடன் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். மீதமுள்ள எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. அதனால்தான் பெரும்பாலான சூழ்நிலைகளில் நீங்கள் நேர்மறையான முடிவுகளை இந்த மாதத்தில் பெற முடியும். இருப்பினும் மற்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சவால்கள் ஏற்படலாம். போட்டியிட்டு சவால்களை வெல்லக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. சில காட்சிகள் உங்களுக்கு எதிராக அவ்வப்போது உருவாகலாம். அது உங்கள் வேகத்தை மெதுவாக்கும். இதன் விளைவாக எந்த ஒரு வேலையையும் நிறைவேற்ற கூடுதல் நேரத்தை நீங்கள் பெற்று பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். இந்த ஜூலை மாதம் தங்களின் மத நடவடிக்கைகள் அல்லது அது சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வெளியிடும் ஏதேனும் கருத்துக்கள் மற்றவர்களை புண்படுத்தாத வகையில் பார்த்து கொள்ளுமாறு கருதப்படுகிறது, கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எவர் மீதும் அதிக நம்பிக்கை வைப்பது உங்களுக்கு விவேகமற்றது. உங்களின் எல்லாவித செயலுக்கும் முன்னர் கணிசமான சிந்தனைக்கு பிறகு நிதானமாக முடிவுகள் எடுப்பது நன்மையாக இருக்கும். இது உங்களுக்கு நேர்மறையான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பலாம். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை உருவாக்கும் வாய்ப்பு அதிகம் என்பதை இதை குறிக்கிறது. ஆகவே 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு உங்கள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது உங்களின் செயல்களில் நீண்ட கருத்து சார்ந்த தர்க்கம் மற்றும் உடனடி நுண்ணறிவை பயன்படுத்தினால் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. முடிந்தவரை ஆலோசனை என்பது குருபகவானை வணங்கி தட்சிணாமூர்த்தியை வணங்குவது உங்களுக்கு நன்மை தரும். அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 2, 11, 20 மற்றும் 23 தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் தேதி என்பது 2ஆக இருக்கிறது. ஆக இந்த பிறப்பு தேதி 2க்கு உரியவர்கள் மேலும் இந்த ஜூலை மாதம் 8, 7, 6, 2 மற்றும் 1 எண்களின் விளைவை கொண்டு செயல்படுங்கள்.
இந்த குறிப்பிட்ட இந்த 5 எண்களும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றம், எளிமையான பலன்களை வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்ற அதிக நேரம் எடுத்தாலும் பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதையும் பொருட்படுத்தாமல் இந்த மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் தன்மையில் நீங்கள் செயல்பட வேண்டாம். சற்று சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நல்லதொரு வெற்றியை அடைவது உங்கள் கையில் இருக்கிறது. மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் எந்த வேலையும் செய்யப்பட வேண்டிய அவசியமில்லை என்றாலும் காலம் என்று நிர்ணயித்து அதை செய்யும்போது உங்களுடைய மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். அதனால் ஒரு காரியம் முடிவடையும் போதும் அல்லது முடிவுகளை காணும் போதும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மாதம் நீங்கள் தன்னிறைவு பெற்று மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. பொறுமையாக வேலை செய்யுங்கள், சிந்தனையுடன் வேலை செய்யுங்கள், தொழில்நுட்பம் சார்ந்து வேலை செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தேவைப்பட்டார் மூத்த அதிகாரியிடம் அல்லது உங்களுடைய மூத்தோரிடம் உதவி அல்லது அவருடைய அறிவுறுத்தலை பெறுவது நலமாகும். இது தவிர இந்த மாதம் நீங்கள் சோம்பேறியாக இருப்பதை தவிர்ப்பது முக்கியம். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வேலையை முடிப்பது மட்டுமல்லாமல் நேர்மையான முடிவுகளையும் நீங்கள் அடைவீர்கள் என்று நம்பலாம். உங்கள் மனம் எதற்கும் இடையூறு அல்லது வருத்தமாக இருந்தால் பகுத்தறிவு மற்றும் சுய பரிசோதனை மூலம் அதை அமைதிப்படுத்தி நலமாக வாழலாம் என்று எண் 2க்கு கூறப்படுகிறது. ஏழை எளியோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவருடைய ஆசியை பெறுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 3, 12, 21 அல்லது 30ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் என்பது 3ஆக இருக்கும். மேலும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு 9, 8, 7, 6, 2 மற்றும் 1 ஆகிய எண்களின் விளைவை கொண்டு இருக்கிறது. எண் 7 உங்களுக்கு ஒத்துப்பட்டு வராது. ஆகவே மேற்கூறிய 9, 8, 7, 6, 2, 1 இந்த தேதிகளில் உங்களுக்கு நன்மை விளையக்கூடிய தன்மைகள் இருக்கிறன. இந்த ஜூலை மாத எண்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் என்று நீங்கள் நம்பலாம். அதனால்தான் சிறிய பின்னடைவுகள் இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக எதையும் உங்களால் உங்களுடைய தொழில் சாதிக்க முடியும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ஆற்றல் நிலை அதிகமாக மேலோங்கி இருக்கும். மேலும் நீங்கள் அதை அதிக உற்பத்தி முறையில் செயல்படுத்தி இயக்க முடியும். ஆன்மீக உணர்வுகள் உங்கள் மனதில் வலுப்பெறும். இதன் விளைவாக உங்களுக்குள் நேர்மறை ஆற்றலின் வரைபடம் வளர்ந்து உங்களை மேன்மைப்படுத்தும். நீங்கள் சிறந்த சாதனைகளை அடைய அனுமதிக்கிறது இந்த எண்கள். தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்த்து உண்மைகளை நம்புவது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். மிகவும் சிலிர்ப்பாக இருக்கும்போது தங்களின் சுயநினைவை இழப்பதை தவிர்ப்பது முக்கியம். எந்த இடத்திலும் நீங்கள் சுயநினைவுடன் இருப்பது நன்மையாகும். மகிழ்ச்சியோ துக்கமோ எப்பொழுதும் சுயநினைவை நீங்கள் அடைவது நன்மையாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த செயல்களில் பின்பற்றினால் உங்கள் வேலையை திறமையாகவும் நல்ல பலனும் செய்ய முடியும். அது நல்லதொரு ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும். உங்கள் முந்தைய மற்றும் நிலுவையில் உள்ள பணிகளை இந்த மாதம் செய்து முடிக்க முடிந்தால் அது உங்களுக்கு நன்மை தரும் நல்ல ஒரு பெரும் பலத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்காலத்தில் நீங்கள் புதிய பணிகளை பெறுவதற்குண்டான சூழலும் இதன் விளைவாக முந்தைய பணிகளை முடிப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வேலைகளை முடிக்க இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதனால் நல்லதொரு ஆதாயத்தையும் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். முடிந்தவரை முருகனை வணங்கி அவர் பாதம் தொட்டு அவருக்கு நமஸ்கரியுங்கள். அதேபோல் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவியை செய்வது மிகுந்த நன்மையாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.